கோட்டையில். ஆனால் ஒரு பேரரசியே எதிர்த்து சவால் செய்த வீரன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இது ஒரு கதையே அல்ல, சினிமாவும் இல்லை, இது உண்மையாக நடந்த ஒரு வரலாறு. 1700 தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. முகலாயர்கள் பலமும் குறைஞ்சிருந்துச்சு. அரசியல் குழப்பங்கள் அதிகரிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு புதிய சக்தி வந்தது, பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி. முதல்ல அவங்க வியாபாரம் செஞ்சாங்க, பிறகு ஆட்சி அரசியல் இந்த மாதிரி ஈடுபட்டாங்க. அவர்கள் இந்தியாவில் பயன்படுத்திய முறை டிவைட் அண்ட் ரூல். பாளையக்காரர்கள்னால் என்னன்னு தெரியுங்களா? ஒரு பகுதியை பாதுகாக்கும் உள்ளூர் தலைவர் தான் பாளையக்காரர். வரி வசூலிப்பார், படை வச்சிருப்பார், கோட்டைகளும் வச்சிருப்பார். அப்படி இருந்த ஒரு முக்கியமான பாளையம் தான் பாஞ்சாலங்குறிச்சி. அந்த பாளையத்தோட அரசன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1760 ஜனவரி 3 ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனுங்கிற அரசனாக திகழ்ந்தது. அவரோட தந்தை ஜெகவீரபாண்டியர். அவர்கள் குடும்பம் நாயக்கர்கள் வம்சம். கட்டபொம்மன் சின்ன வயசுலேயே குதிரை சவாரி, வாள் சண்டை, அரசியல் அறிவு பெற்றார். அவர்கள் கண்களில் துணிவும் வீரமும் ஆண்மையும் இருந்தது. அவர்கள் பாளையக்காரர்களால் முடிசூட்டப்பட்டார் 1790. மக்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஏன் அதிகமாக நேசித்தாங்க அப்படின்னா, அநியாய வரி இல்லை, விவசாயிகளை மிகவும் பாதுகாத்தார், தைரியமான தீர்மானங்களை விதித்தார். ஆனால் இந்த அமைதி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வரியை அதிகம் கேட்க தொடங்கினாங்க. அதுதான் வரலாற்றையே மாற்றிய தருணம். ஒரு மனிதன் வரி கொடுக்க மறுத்தால் அது சாதாரணம், ஆனால் ஒரு அரசன் மறுத்தால் அது புரட்சி. 1790 இறுதியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தென்னிந்திய அரசியல் கட்டுப்பாட்டை முழுமையாக கைப்பற்ற முயன்றது. ஆர்காட் நவாபிட்ட அவர்கள் அதிகமாக கடன் பெற்றிருந்தாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்த பணம் அதிகமாக தேவைப்பட்டது. பணம் எங்கிருந்து வரும்? பாளையக்காரர்களிருந்து. அவர்கள்கிட்ட வரி அதிகம் கேட்கப்பட்டது, அதிலும் அதிக வரி கேட்கப்பட்டது. பல பாளையக்காரர்கள் பயந்து பணம் கொடுத்தாங்க, வரி கொடுத்தாங்க. ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி மட்டும் தலைகுனியவே இல்லை. மந்திரி அந்த அரசவையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசவையில் மந்திரி கேட்குறாரு, அரசே, ஆங்கிலேயர்கள் மீண்டும் வரி கேட்கிறார்கள். கட்டபொம்மன் அமைதியாக கேட்டார். எவ்வளவு அப்படின்னா, மந்திரி சொன்னார், முந்தையை விட ரெட்டிப்பாக கேட்குறாங்க. அதுக்கு கட்டபொம்மன், நமது மக்கள் உழைப்பது வாழ்வதற்காக, ஆங்கிலேயர்களோட ஆடம்பரத்துக்காக அல்ல, நாம் அநியாய வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த தகவல் ஜாக்சன் துறைக்கு தெரிவிக்கப்பட்டது.